Hello achievers, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Sukanya. நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு கீழே வர்ற ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் லைக் ஆர்கனைசிங் அப்படிங்கிற டாபிக் கீழே வர்ற சப் கான்செப்ட்ஸ். அதே மாதிரி இது சிபிஎஸ்சி 12th போர்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் போர்ட் காமர்ஸ் குரூப்புக்கும் ரிலவெண்ட்டாக வர டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நிறையா லெவல்ஸில் டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் அல்லது டெசிக்னேஷன்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ரோலும் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் பிக்சர் தான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அது கன்சர்ன் டு கன்சர்ன், அதாவது ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க, இன்கேஸ் லைக் அவங்களோட லெவல்ஸும் நம்ம இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ரோல் அல்லது எந்த டெசிக்னேஷனில் இருக்கிறவங்க எந்த லெவலில் வர்றாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது தான். அதை பற்றின ஒரு ஐடியா தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட மீனிங், it seeks to establish the relationship among all the persons working in the organization. Under the organization structure, various posts are created to perform different activity for the attainment of the objectives of the enterprises. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நிறையா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் போஸ்ட் அல்லது டெசிக்னேஷனில் இருப்பாங்க. ஸோ அதை லே அவுட் பண்ணுறது தான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். Relations among the persons working on different parts are determined. The structure provides a basis of framework for the managers and the other employees for performing their functions. ஸோ அப்படி அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் பர்சன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு போஸ்ட் இருக்கும். அது என்னன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் இதெல்லாமே நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதை பேஸ் பண்ணியும் அந்த ஒர்க்கை நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஒரு டெஃபினிஷன், framework within which the managerial and operational tasks are performed. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் ஆப்ரேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி மேனேஜரியல் லெவலாக இருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட் கேடர் பீப்புள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக டிசைன் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே அவங்களோட பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்களோ அதே மாதிரியும் இதையும் மேண்டேட்ரியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேஷன். ஸோ அப்படி நம்ம ஏதாவது ஒரு ஐவி போகும்போது ஏதாவது ஒரு கம்பெனிஸில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அது டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேர்முக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்முக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம்னா என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் தட் கேன் பி எஃபெக்டிவ்லி மேனேஜ்ட் பை அ சுப்பீரியர். The span of management to a large extent gives the shape to the organization structure. So span அப்படின்னா ஒருத்தருக்கு கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னால எந்த அளவுக்கு ஒருத்தங்களை கெப்பாசிட்டேட் பண்ணி வேலையை வாங்க முடியுது, ஸோ அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பேசிஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த லேயர், அதாவது ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இல்லையா, ஒரு ஷேப்குள்ளே வரும் அந்த ஆர்கனைசேஷன். அப்படி வர்ற அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட அவுட்கம் தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி நம்ம கொண்டுட்டு வரும்போது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு லே அவுட் கிடைக்குது. This determines the level of management in the structure. ஸோ கண்டிப்பாக அதோட லெவல்ஸ் நம்மளுக்கு தெரியுது, யாருக்கு கீழே யார் வராங்க. ஏன்னா நம்ம லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுமே கிளியராக தெரிஞ்சுக்க முடியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பேன், அந்த ஃப்ளோ அல்லது அந்த லெவல் ஒரு ஆர்கனைசேஷனில் பிரிக்கும் போது அதோட ஃபைனல் அவுட்கமாக கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அது எப்படி ரெண்டு ஆஸ்பெக்டில் வருது அப்படின்னா, நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது ரிசல்ட் ஆகிறது நேம் டால் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கீழே இன்னொரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு கீழே இன்னொரு இண்டிவிஜுவல் இல்லை, இந்த மாதிரி ஃப்ளோவில் ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்பேன் ஃப்ளோ ஆயிருந்துச்சு அப்படின்னா
இதை வந்து நேரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது டால் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கீழே நிறையா பேர் இருக்காங்க, தென் அவங்களுக்கு கீழே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு கீழே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து வைட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வைடாக நிறையா பீப்புள் இருக்காங்க. அண்ட் இது ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். இப்படி ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் வரும்போது இப்போ இன்கேஸ் இந்த இண்டிவிஜுவல் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர், ஸோ அதுக்கு கீழே இன்னொரு 2 பேர் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி நம்ம டிசைன் பண்ணி கொண்டுட்டு வரும்போது நம்மளுக்கு அவுட்லைனாக கடைசியில் கிடைக்கிற அந்த அவுட்கம் தான் வந்து அந்த லேஅவுட், அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் நேச்சர் அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்து. ஸோ அதில் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல், டிவிஷனல், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 டைப் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 டைப் அடுத்த டாபிக், அதாவது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம முன்னாடி டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு வரும்போது அந்த டிவிஷன்ஸை என்னென்ன பேசிஸ்ல பிரிக்கிறாங்க அப்படின்னு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுல ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி, ப்ராடக்டை பேஸ் பண்ணி, ஜோன் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் ஒரு வகையான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். In functional structure, activities are grouped and departments are created on the basis of specific functions to be performed. For example, all the jobs related to production are grouped under production department, sales department, etc. So, அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கை மட்டும் பார்க்குறாங்க, அதுக்கு கீழே இவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அல்லது அந்த நம்பர் ஆஃப் பீப்புளை தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க, அது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எல்லாத்தையும் லீட் பண்ணுற ஒரு பர்சன் மேனேஜிங் டைரக்டர், அண்ட் அவங்களுக்கு கீழே வர்ற டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், பர்சோனல் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பர்ச்சேஸ் அண்ட் ஈவன் ப்ரொடக்ஷன், ஃபினான்ஸ், அந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு தேவையோ அது எல்லாமே அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டைப் சூட்டபிலிட்டி, அதாவது எந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னா 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூசிங் 1 லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன் மட்டும்தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான பர்சோனல் வந்து பீப்புள் எம்ப்ளாய் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்கேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும். தென் பர்ச்சேஸ், ஃபினான்ஸ், அந்த மாதிரி எல்லா ஸ்பிளிட்லையும் கொண்டு வந்துக்குவாங்க. செகண்ட், ஆர்கனைசேஷன் which requires high degree of functional specialization with diversified activity. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக அவங்களுடைய ஒர்க்கை ஸ்பெஷலைஸ்டாக செஞ்சு அவங்களோட என்டையர் மேனுஃபேக்சரிங்கும் ப்ராப்பராக கொண்டு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அல்லது ஒரு அவுட்கம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இப்படி வந்து டிபார்ட்மெண்ட்ஸை டிவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், ஸ்பெஷலைசேஷன். Better decision of labor takes place which results in specialization of function and its consequent benefits. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பர்டிகுலராக அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் பண்ணுறதுனால அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அவங்களால ஈஸியாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அவங்களோட லேபர்ஸ், அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற பர்சன்ஸை தான் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒர்க்கை ப்ராப்பராகவும் செய்ய முடியும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். செகண்ட் அட்வான்டேஜ், கோஆர்டினேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேருமே அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருமே அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். All the person working within a departmental are specialists of their respective jobs. It makes the coordination easier at department level. So அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒர்க்கில் மட்டும் ஸ்பெஷலிஸ்டாக அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் செய்கிறவங்களா இருக்காங்க. அடுத்த அட்வான்டேஜ் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் தி மேனேஜரியல் எஃபிஷியன்சி. ஸோ ஆப்வியஸ்லி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் சரி அல்லது அவங்களுக்கு கீழே வர்ற எம்ப்ளாயீஸும் சரி எகெயின் அண்ட் எகெயின் செய்வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களால செய்ய முடியும். Managers of one department are performing some type of functions again and again, which makes them specialized and improve their efficiency. So, அப்படி ஸ்பெஷலைஸ்டா எக்ஸ்பர்டைஸ்டு பர்சனாக மாறும்போது கண்டிப்பாக அவங்களால அவங்களோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக செய்ய முடியும், அவங்களோட எஃபிஷியன்சியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த அட்வான்டேஜ் மினிமைஸ் காஸ்ட். ஸோ அப்படி எக்ஸ்பர்ட்டாக செய்யும் போது கண்டிப்பாக வேஸ்டேஜஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம் அல்லது வேஸ்டேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அவங்க ஒர்க்கை செய்வாங்க. ஸோ எரர் இருக்காது. அப்போ வந்து டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா. கண்டிப்பாக அங்கே காஸ்ட்டும் அவங்களுக்கு அவ்வளோ வந்து செலவாகாது. ஸோ காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம். இட் லீட்ஸ் டு minimum duplication of efforts which results in economies of scale and thus lower cost. So cost கண்டிப்பா கம்மியாகுது, அதே மாதிரி அவங்களோட ஒர்க் டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகுது. ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜஸ். அண்ட் என்னதான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் தெர் வில் பி அ நெகட்டிவ் சைட். கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் சில விஷயங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுனா அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இக்னரன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, ஏன்னா ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்னு ஒன்றும் டிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து சில சமயங்கள் அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க அல்லது அதை அவ்வளோ கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் வருது. Each departmental heads works according to his own wishes. They always gives more weight to their departmental objective. Hence the overall organization objective suffers. So அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிறதுனால ஆர்கனைசேஷனோட ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சஃபர் ஆகுது. அந்த இடத்துல அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நல்ல பீப்புள்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணணும், என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பீப்புளுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஃபோக்கஸ் மட்டும் பார்க்கும்போது அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டை பற்றியோ ஆர்கனைசேஷனோட ஓவரால் அப்ஜெக்டிவ் பற்றியோ கன்சிடர் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் மிஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் டிஃபிகல்ட்டி இன் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அட்வான்டேஜா இருக்கு. அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால இவங்களும் அவங்களும் தனியாக தான், அதாவது இவங்க வேற அவங்க வேற அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு இடையில கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் டிஃபிகல்ட்டா மாற தொடங்குது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா மாறுது ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும். All departmental heads works as per their own wish, which leads to coordination within the department easier. So அவங்களோட ஓன் டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கிற விஷயம் இன்டர் டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அங்கே கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறவங்க ப்ரொடக்ஷன் கூட கோஆப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்ல சில வேரியேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஹர்டில் இன் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ஒர்க் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹோல் ஜாப் ஒரு ஹோல் ஆர்கனைசேஷன் வரும்போது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது இல்லை. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய ஹர்டிலாக இருக்குது, அதாவது ஒரு டிஃபிகல்ட் திங்காக இருக்குது. இட் இஸ் பிகாஸ் ஈச் எம்ப்ளாயி ஸ்பெஷலைசஸ் ஒன்லி இன் த ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஹோல் ஜாப். ஸோ ஹோல் ஜாப் ஹோல் டாஸ்க்னு எடுக்கும்போது ஹெச்ஆராக இருந்தால் அவங்க ஒர்க் மட்டும் பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங்னா அவங்க ஒர்க் மட்டும், ஃபினான்ஸ் லைக்வைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அவங்க ஜாப் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மற்ற என்டையர் ஆக்டிவிட்டி வந்து எல்லாருக்கும் எல்லாத்தோட சுச்சுவேஷன்ஸ்லையும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வகையில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிவிஷனல்.
So dividing the whole enterprises according to the major products to be manufactured, likely metal, plastic, cosmetics, etc. is known as the divisional organization structure. ஸோ முன்னாடி டைப்பில் பார்த்தது ஒரு லைன் ஆஃப் ப்ராடக்ட், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு எப்படி அவங்க ஸ்ட்ரக்சரை வந்து டிவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டைப்பில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனல், ஒரே பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் நிறையா ஃபீல்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஆர்கனைசேஷனை அவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டாடா, ரிலையன்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, தென் டெக்ஸ்டைல்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மொபைல் அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வரும்போது ப்ரொடியூஸ், இப்போ அந்த மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தனியாக ரிலையன்ஸோட அவங்களோட மார்க்கெட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எப்படி அவங்களோட ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்வியஸ்லி த இனிஷியேட்டர், அதாவது ஒரு பிகினிங்ல வந்து ஒரு எம்டி அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு கீழே அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் லைனும் செப்பரேட்டா பிரிக்கப்படுது. இன்கேஸ் காஸ்மெட்டிக்னா அது தனி லைன், தென் கார்மெண்ட், தென் ஃபுட்வேர், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், தென் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைனுக்கு கீழே அந்த ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணி அந்தந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைனுக்காக மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இயங்குது. ஸோ எந்த நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் லைனுக்கு என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி டிவைட் பண்ணுற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு பேர் டிவிஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட சூட்டபிலிட்டி அண்ட் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். Suitability na, this structure is suitable in organization producing multi products or different line of products requiring product specialization. Also growing companies which intend to add more lines of products in future adopt this structure. ஸோ எந்த ஒரு கம்பெனி மல்டிப்புளாக நிறைய ப்ராடக்ட் லைனுக்குள்ளே அந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க, புது ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க, அவங்க ஒர்க்குக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க இந்த டைப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் ஐடியா இருக்குது, நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைன்ஸ் வந்து என்னோட கம்பெனிக்கு நான் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸும் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து சூட்டபிலிட்டி, எந்த டைப் ஆஃப் கம்பெனிக்கு இந்த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சூட் ஆகுது. அடுத்தது அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், குயிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் லைனுமே செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. டிவிஷனல் மேனேஜர்ஸ் கேன் டேக் எனி டெசிஷன் regarding his divisions independently which make decisions quick and effective. ஸோ அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து ஆர்கனைசேஷனை டிவைட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிவிஷனல் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர் இண்டிபெண்டா அவங்களோட டிவிஷனுக்கு உண்டான டெசிஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ், டிவிஷனல்ஸ் ரிசல்ட்ஸ் கேன் பி அசஸ்ட். ஸோ இங்கே இப்படி டிவிஷனாக பிரிக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டபிள் பொசிஷன் அல்லது ரிசல்ட் அல்லது அந்த ஆர்கனைசேஷன் அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா, லாஸ்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கறத ஈஸியா நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஸோ டிவிஷன் ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் லாஸ் கேன் பி அசஸ்ட் ஈஸிலி. ஆன் திஸ் பேசிஸ் எனி அன்ப்ராஃபிட்டபிள் டிவிஷன்ஸ் கேன் பி க்ளோஸ்ட். ஸோ ஒன்னா உள்ள கிளம்ஸியா கொண்டு வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு தெரியாது. இன்கேஸ் இப்படி டிவிஷனலா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன் மட்டும் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஏர்ன் பண்ணாமல் ஒரு டவுன் சுச்சுவேஷன்ல போகுதுன்னா அந்த ஒரு டிவிஷன் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெசிஷனும் அந்த ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல ஈஸியா அமையுது. அடுத்த அட்வான்டேஜ், growth and expansion. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ், நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தா கூட அல்லது நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் கூட இன்னும் சில ப்ராடக்ட் லைன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு growth and expansion ஐடியால இருக்கும்போது இப்படி நம்ம டிவிஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு, ஈஸியா டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி growth and expansion as new divisions can be added without distributing the existing department. ஸோ எக்ஸிஸ்டிங்குள்ள கொலாப்ஸ் இல்லாம இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கொண்டு போகும்போது அவங்களால நீட்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணி பிளான் பண்ண முடியுது. ஸோ இந்த மெத்தட்ல வரும்போதுமே அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட், சான்சஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அமாங் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆன் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்.
இன்கேஸ் ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க, அது ஃபண்டாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஒரு டிவிஷனுக்கும் இன்னொரு டிவிஷனுக்கும் ஏதாவது ஒரு பார்ஷியல் ஆக்டிவிட்டியோ இல்லாட்டினா ஒரு டிஃப்ரென்ஸில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது இந்த மெத்தட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ், duplicity of function. Entire set of function is required for all divisions. It gives rise to duplicity of efforts among the divisions and increases cost. So நம்ம அந்த pictorial representationல பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வர்றாங்க, இன்னொரு ப்ராடக்ட் லைன் அவங்களுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வருது, அண்ட் தென் தேர்ட் ப்ராடக்ட் லைன் அது கீழே டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் லைன்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருக்கும். இன்கேஸ் ஹெச்ஆர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ரோல் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷனில் ஆரம்பித்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸை டேக் கேர் பண்ணிக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஹெச்ஆர் அப்படின்னு வைக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே செய்கிற வேலையை தான் அங்கேயும் செய்வாங்க, ஆனால் தனித்தனி டிபார்ட்மெண்ட் தனித்தனி டிவிஷனுக்குள்ளே இருந்து செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் ஆஸ்பெக்ட். என்ன அப்படின்னா செல்ஃபிஷ் ஆட்டிடியூட். Every division tries to display better performance and sometimes even at the cost of the other divisions. This shows their selfish attitude. So என்னதான் ஒரு கம்பெனி அல்லது ஒரு டைட்டில் அப்படிங்கிறதுக்கு கீழே வர ஒரு ரூஃப்க்கு கீழே வர டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைன்ஸாக இருந்தாலும் அவங்களோட டிவிஷன்ஸ் தனியாக இருக்கிறதுனால அவங்களோட டிவிஷனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களத மட்டும் அவங்க டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு மாதிரியான செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் வருது. இவங்களோட லைன் மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இங்கே மென்ஷன் பண்ணப்படுது. அடுத்த ரெண்டு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டைப் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் அல்லது அபவுட் பேஜில் கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.